رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த நபி 3 பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை? இதுக்கான ஆன்சர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கவலைகளாலும் சோதனைகளாலும் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தியை இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் கவலையாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இதன் முடிவில் நிச்சயம் உங்கள் மனம் லேசாகும் இன்ஷா அல்லாஹ். நாட்களிலேயே சிறந்த நாளான ஜும்ஆ நாள் இன்று மற்றும் புனித மாதமான ரஜப் மாதத்தின் கடைசி ஜும்ஆ. புனித மாதம் மற்றும் ஜும்ஆ இந்த இரண்டிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிபந்தனைகளை விதித்துள்ளான். புனித மாதங்கள் என ஒரு 4 மாதங்கள் உள்ளன. அதில் போர் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. மார்க்கத்தை பொறுத்தவரை ஒருவர் போருக்கு அழைத்தால் நாம் எதிர்த்து போர் புரிய வேண்டும், பின்வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த போரையே இந்த மாதத்தில் வேண்டாம் என கூறியுள்ளான். மேலும் இந்த மாதத்தில் பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்ற மாதங்களில் செய்யும் பாவங்களுக்கு கிடைக்கும் தண்டனையை விட இந்த மாதத்தில் தவறுகள் செய்தால் அதிகமாக கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என அல்லாஹ் நிபந்தனை விதித்துள்ளான். அடுத்ததாக ஜும்ஆ. பொதுவாக நாம் உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் எனதான் மார்க்கம் கூறுகிறது. வியாபாரம் செய்ய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட வியாபாரத்தையே ஜும்ஆ முடியும் வரை செய்ய வேண்டாம் என அல்லாஹ் கூறியுள்ளான். ஜும்ஆ நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றால் அது ஹராம். இப்படி இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் இவை. எப்படி நிபந்தனைகள் இருக்கோ அதுபோல சலுகைகளும் இருக்கு. இந்த நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலிகளும் உண்டு. யார் இந்த மாதங்களை இந்த நாளை சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர்தான் வெற்றியாளர். சோதனைகளிலிருந்து எளிதில் வெளிவந்து விடலாம். வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெற்று விடலாம். எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ரஜப் மாதத்தின் கடைசி ஜும்ஆவில் உள்ளோம். ஒரே நாளில் 2 பாக்கியம் கிடைக்க பெறும் நாள் இன்று. இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தலை சிறந்த ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இதை ஓதினாலே போதும், உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும். நான் இன்னைக்கு ஒரு 10 முறை ஓத போகிறேன். நீங்களும் சேர்ந்து ஓதி நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره.
اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா, என் பாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாவதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் இரகசியமானதையும் மன்னிப்பாயாக. இந்த மாதத்தில் நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்கு பரிகாரமாகவும் இந்த துவா ஆகிவிடும். நம்முடைய சோதனைகள் கவலைகள் நீங்குவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். ஓதி துவா செய்யுங்க. நம் அனைவரின் கவலைகளை தீர்ப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எந்த உயிரினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்தில் எரியப்பட்ட போது நெருப்பை அவர்களுக்கு எதிராக ஊதிவிட்டு கொண்டிருந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.